கன்சிஸ்டன்சில சி கூட வராதன்னா இனிமே கன்சிஸ்டண்டா இருக்க போறத நினைச்சுதான் பயமாவே இருக்கு. இப்படி சொல்லிட்டு இருந்த பொண்ணுதான் இப்போ 30th vlog வந்து கன்சிஸ்டண்டா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஒரு 1 டே மிஸ் பண்ணிட்டேன் தான். பட் 29 days தொடர்ந்து நான் என்ன பண்றேன், என்ன சாப்பிட்டு எல்லாமே காட்டியிருக்கேன். ஜிம் ரெகுலரா போக முடியல. இந்த மந்த்ல ஒரு 7 days போயிருக்க மாட்டேன். ஆனா ஐம் ஹாப்பி தட் ஐ வென்ட் 23 days பிகாஸ் நான் இவ்வளோ கன்சிஸ்டண்டாலாம் ஜிம் போவேன்னு நினைக்கல. அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். பிகாஸ் என்னை சுற்றி எல்லாருமே எனக்கு பிடிச்ச ஜங்க் சாப்பிட்டாலுமே ஐ வாஸ் வெரி கண்ட்ரோல்ட். கண்டிப்பாக நான் ரிக்ரெட் பண்ணல. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நானா இவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் முடியாதுன்றது இல்லைல்ல அப்படின்னு மட்டும் நானே எனக்கு சொல்லிக்கிட்ட விஷயம். அப்புறம் நான் கன்சிஸ்டண்டாக இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ரொம்ப டயர்டாக இருப்பேன். அப்புறம் தான் வந்து எடிட் பண்ணணுமா, திருப்பி ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டியும் நான் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு ஃபாலோவர்ஸ்லாம் ஏறல. ஆனால் அதுக்காகவும் நான் வீடியோலாம் பண்ணல. ஆனால் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் குட் ஹேபிட்ஸ். அண்ட் முன்னாடிலாம் செல்ஃப் டவுட்ஸ் நிறையா இருக்கும். யாராவது கலாய்ச்சிட்டா அப்படியே ஸ்டாப் பண்ணுறவன், வீடியோவே போட மாட்டேன். ஆனால் இப்போ ஐ டிசைடட் டு போஸ்ட் எனிவே அண்ட் ஐம் ஹியர் நவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. பாய்.